என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கோயம்பேடு அருகே ஒரு தனியார் மதுபான விடுதியில் 2 கேங் இடையே நடந்த மோதல். மதுபான கூடத்துலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சாலையில் பெண் ஒரு கேங்கு சேர்ந்தவங்க போகும்போது இன்னொரு கேங்கு சேர்ந்தவங்க காரை விட்டு மோதினதுல பெண் பலியாயிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அண்டர் 18 சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி அனுமதி பண்ணாங்க, இது பண்ணது திமுக காரன்னு சொல்றாங்க, கார் ஊட்டி ஏத்துனது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. விடை தெரியாத கேள்விகள் இருக்கு. உண்மையிலே என்ன சார் நடந்தது? 30ஆம் தேதி நள்ளிரவு, 30ஆம் தேதினா சனிக்கிழமை நள்ளிரவுன்றதே 12 மணிக்கு மேலே வந்துடுது. அப்போ 31ஆம் தேதி அதிகாலை வந்துடுது. காவல்துறை சில குளறுபடிகள் எப்போதுமே இரவு நேரத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேளிக்கை விடுதினும் போது அந்த டைமை மென்ஷன் பண்ணும்போது எஃப்ஐஆரில் அந்த காவல் நிலையம் பாதிக்கப்படும். நீங்கள் கேட்டிங்கன்னா 3 மணிக்கு இந்த மதுபான விடுதியில் தகராறு இருந்துச்சுன்னா, 3 மணி வரைக்கும் உன்னை எதுக்கே அந்த பாரை திறந்து வச்சாங்கன்னா அங்கே ஒரு கேள்வி வரும். அதனால் முதல் இந்த பொய்களை மறைக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்கும். அது எப்பயுமே எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்கிறது தான். சம்பவம் நடந்தது 30/5/2026 நள்ளிரவு விடிஞ்சா 31. கோயம்பேடு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்க MMS, அதாவது MMSனா MMS அப்படி ஷார்ட்ஸாக ஒரு கமா போட்டுருக்கும், சென்னை கேட்வே அப்படின்ற ஹோட்டல் இருக்க பார் அது. ஆமாம், ஹோட்டலில் தான் அந்த பாரு. அதாவது FL2 அப்படின்னாவே நீங்கள் அப்படி தான் எடுக்க முடியும். அதாவது மினிமம் FL3ன்னு வரும்போது ரெக்ரேஷன் கிளப்பு மாதிரி இருக்கிறது. FL2ன்றது ஒரு 20 ரூமாவது மினிமம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்தால் தான் அங்கே ஒரு பார் இருக்க முடியும். அப்போது அங்கே நீண்ட காலமாக ஒரு FL2 பார் இருக்குது, அது உறுதி செய்யப்பட்டுச்சு. அந்த பாரில் பப் இருக்குது, நிறைய இடத்துல பார் இருக்கும், ரெஸ்ட்ரோ பார் இருக்கும், மதுவும் அருந்து கொண்டு உணவும் அருந்து கொண்டு கிளம்புற இடம். ஆனால் இந்த மாதிரி பப்பில் சென்னையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே சென்னைக்குள் அளவுக்கு அதிகமான பப்புகள் பார்கள் உருவாயிடுச்சு. இதை சொல்கிறதுனால பல பேர் கோவப்படுவாங்க. ஏன் கோவப்படுவாங்கன்னா, இந்த பாரை நடத்துகிறவங்க எல்லாருமே ஒரு அரசியல் புள்ளிகளோட பிள்ளைமார்களாக தான் இருப்பாங்க. ஏன்டா கட்சிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அது அதில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டர் வேறு யாராவது ஒரு தொழிலதிபராக இருந்தால் கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் அந்த பாரை நடத்த முடியும். அது ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறது, பெரிய பெரிய ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய சென்னைக்குள்ளே இருக்க எல்லா நட்சத்திர ஹோட்டல்களிலும் பப் இருக்குது, பார் இருக்குது. அங்கே எல்லாராலையும் போக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்க லெவலில் இருக்க ஒரு பப்புக்கு போனீங்கன்னா என்ட்ரி ஃபீஸு 10,000 ருபீஸாக இருக்கும். அப்போ 10,000 ருபீஸ் கொடுத்து எல்லாராலையும் போக முடியாது. அப்போது அடித்தட்டு மக்கள் போக முடியாது, உயர்தர ரேட்டு. இந்த விஷயத்தை இந்த நேர்காணலில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடணும். அதாவது மிடில் கிளாஸ், இந்த கீழே அந்த மாத சம்பளம் வாங்குறவங்க, சென்னையில் வசிக்கிறவங்க யாருமே சாட்டர்டே சண்டே ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் போய் சாப்பிடணும், அர்பன் ஸ்கொயருக்கு போகணும், அண்ணா நகரில் போய் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும், பாண்டி பஜாரில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்னு சென்னையில் வாசிகள் யாரும் விரும்புகிறதே இல்லை. வெளியூரிலிருந்து வரவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் அர்பன் ஸ்கொயர் போய் சாப்பிடணும். சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் கிண்டி கத்திப்பற பாலத்துக்கெல்லாம் கால் வைக்கக்கூட இடம் இருக்காது. அங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபுட் மந்த்ராவில் ஆரம்பித்து நீங்கள் அமெரிக்காவில் இருக்க காஃபி ஷாப்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் அது உள்ள அது அங்கே சாப்பிட்றது ஒரு ஸ்டைல் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வெளியே சாப்பிட்றதுக்கும் அங்கே போகிறதுக்கும் ரேட்டும் வித்தியாசம் இருக்கும். அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. சென்னைக்குள்ளே ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு 11 மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிட முடியாது. இன்றைக்கி 5 மணிக்கு காலையில் பிரியாணி, 3 மணிக்கு பிரியாணி அப்படின்னு நம்மளால் வலைதளத்தில் பார்க்க முடியுது. மிட்நைட் பிரியாணி. ஆமாம், மிட்நைட் பிரியாணி. மட்டன் கால் பிரியாணி வேணுமா, புளியந்தோப்பி வாங்க, இங்கே வேணுமா இங்கே வாங்க. ரோட்டில் அங்கங்கே ஒரு வண்டியில் கொண்டு மொபைல் பிரியாணி அங்கங்கே தெருவாக வச்சு எல்லா ரோட்லையும் விற்கிறாங்க. அப்போது இரவு நேரங்களில் இந்த உலா வர்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, அயல் நாட்டோட கால் சென்டரில் இருக்கவங்க. அவங்க இரவில் டியூட்டி முடிச்சுட்டு 1 மணிக்கு தூங்கிட்டு மறுநாள் எந்திரிக்கும் போது அவங்க இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையை அப்படி உருவானது. அப்போது இரவு 11 மணிக்கு மேலே கடை சாத்தியணும்னு இருந்தது. இன்றைக்கி இரவில் 24 ஹவர்ஸும் கடைகள் பல இடத்துல இருக்குது. 24 மணி நேரம் கடைகள் இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படின்னும் போது இங்கே கலாச்சாரம் மாறிக்கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வந்தோம்னா, யான்சி அப்படின்னு ஒரு பெண், 18 வயது பெண், 18 வயது பூர்த்தி ஆகிடுச்சா, 18 வயது பூர்த்தி ஆகலையான்றதை நம்ம இன்னும் ஆதார் கார்டு பார்க்கல. 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறாங்க. அவர் கூட
அதாவது அவங்க தாயார் பேர் வந்து மேரி ஸ்டெல்லா, அவங்க தந்தை பேர் நவிலீஸ்வரன், அவர் பேர் நவிலீஸ்வரன் ஒரு பேர். இவங்க யாருன்னு கேட்டால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் வந்து போர் இருக்கும்போது இங்கே வந்தவங்க தான். விழுப்புரம் பக்கத்தில் இருக்க அனிச்சங்குப்பம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அனிச்சங்குப்பம் பகுதியில் இருக்க இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கவங்க இவங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த நவிலீஸ்வரன் மேரி ஸ்டெல்லா, இவர்களுக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒருத்தர் தான் இந்த 2வது மகள் தான் இந்த யான்சி. இவர் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு. அவங்க தாயாரே சொல்லிடுறாங்க, நம்ம புகைப்படங்களை தான் பார்க்க முடியுது. அவர் என்ன பண்ணுறாரு, கடந்த மாதம் 19ஆம் தேதி அவருக்கு வந்து அவர் அதிகமான வீடியோக்களையும் ஃபோட்டோஸையும் இன்ஸ்டாகிராமில் தன்னோட இன்ஸ்டா பேஜில் போடுவார் போல இருக்குது. அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அது அவங்க தாயார் சொன்னது. ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி பழக்கமான ஒரு சிலர் இங்கே சென்னையில் இருக்கிறாங்க. அதில் அவங்க கூட கடலூரில், இந்த பொண்ணு வந்து கடலூரில் படிச்சிருக்காங்க பள்ளியை. இந்த கடலூரில் படிக்கும்போது இந்த பொண்ணு கூட படித்தவங்க திருவள்ளூர் மாவட்டத்தை, அதாவது கொண்டஞ்சேரியை சார்ந்த தம்பிதா அப்படின்னு ஒரு பெண், தம்பிதா, அதாவது தோழி தம்பிதான்றாங்க. இந்த பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட அதே வயசா, ஒரு 18-19. இந்த பெண் மூலமா அறிமுகமாயிருக்காங்க இன்னொருத்தர்கள். அவர் யாருன்னா, சென்னை ராமாபுரத்தில் இருக்க 17 வயதை சார்ந்த மற்றொரு தோழியான பௌசி தீபிகா அப்படின்றாங்க. பௌசி தீபிகா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இது எல்லாம் வித்தியாசமான பேர்கள்ன்றனால அதை 2 முறை உச்சரிக்க வேண்டியதாக இருக்குது, பௌசி தீபிகான்றது. இவர்கள் வீட்டுக்கு வந்து வராங்க. வந்த உடனே நான் ஊருக்கு போகணுன்னு அந்த பொண்ணு சொன்னதாகவும், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பௌசி தீபிகான்ற வீட்டில் இருக்கவங்க வந்து இல்லை அவங்க தாயார்கிட்டயே பேசினாங்களாம். இந்த பெண்ணோட தாயார், என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. 19ஆம் தேதி வந்தவங்க இந்த பெண், அந்த தம்பிதா, அந்த பெண் கூட தான் இவங்க கூட இருந்திருக்காங்க. இருந்த உடனே என்ன ஆயிருக்கு, 28ஆம் தேதி சினிமாவுக்கு போயிருக்காங்க. சினிமாவுக்கு இரவு படத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு போனவங்க விடிய காலையில் தான் வந்திருக்காங்க. உடனே அந்த வீட்டில் இருக்கவங்க கண்டிச்சிருக்காங்க. நைட்டு போயிட்டு காலையில் வந்தால் என்ன அர்த்தம், எப்படின்னா அவங்க வந்து ஒரு பெண்ணை பெற்றவர்கள் கண்டிக்க தான் செய்வார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அது யாராக இருந்தாலும் கண்டிப்போம். கண்டித்த உடனே இந்த பெண் அந்த வீட்டை விட்டு வந்துருச்சு அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட். வந்துருச்சு. 28ஆம் தேதி போயிட்டு 29ஆம் தேதி காலையில் வருது. அப்போ 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. இதுக்கு நடுவில் சமூக வலைதளத்தில் அதுக்கு நிறைய பேர் அந்த இன்ஸ்டா மூலிமா நண்பர்கள் இருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 இளைஞர்கள், அவர்கள் எல்லாம் 18-19 வயது இளைஞர்கள். அந்த பேரை கூட நம்ம வந்து இன்னும் சரியாக அவங்கக்கிட்ட தகவல் தரல. ஒரு சில பேர் இருக்கும்போது அந்த இளைஞரோட வாழ்க்கையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த பேரை சொல்லாமல் இருக்கோமே தவிர, அந்த 3 பசங்க கூட வந்து இவங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சந்தித்த உடனே அதில் வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு 4 பேர் வராங்க. 4 பேரும் 2 சக்கர வாகனத்தில், 2 சக்கர வாகனத்தில் வராங்க. வரும்போது என்ன ஆயிடுது, இந்த பெண்ணும் இதோட தோழியும் ரேப்பிடோ புக் பண்ணி இந்த கோயம்பேடில் இருக்க சென்னை கேட்வேன்ற ஒரு பப்புக்கு வராங்க. அந்த பப்பில் ரெகுலராக இந்த பசங்க போயிருக்காங்க போல இருக்கு. இந்த பெண் இப்போ தானே வந்திருக்கு, இந்த பொண்ணு போயிருக்க வாய்ப்பு கிடையாது. இதோட தோழி போயிருக்கா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. பட் இந்த பப்பில் வந்து 1500 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸ். பட் 1500 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பஸ் பேராக போனால் அது கிடையாது, ஸ்டாக் என்ட்ரி. 1500 என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னும் போது அங்கே போகும்போது ஒரு ட்ரிங்கோ 2 ட்ரிங்கோ தருவாங்க, சின்னது ஒரு இது தருவாங்க. இப்போ பேராக போகும்போது அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அந்த குறைச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த 4 பேர் கூட 2 பேருக்கு பணம் கட்டியிருக்காங்க போல இருக்கு. அந்த பையன் என்ன சொல்கிறாரு, எங்கள் உள்ள வந்து எங்கள் கூட இருக்க அந்த டிஜே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர்னால அவர் அலோவ் பண்ணிட்டாரு, நாங்கள் 2 பேராக போயிட்டோம், இன்னும் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது 4 பசங்க கூட 2 பேராக உள்ளே போயிடுறாங்க. இவங்க வந்து உள்ளே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, பப்புக்கு எதுக்கு போவாங்க, குடிக்க, சனிக்கிழமை இரவு. அப்போது என்னோட தாயாரும் உங்களுடைய தாயாரும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம என்ன இது பண்ணாலும், எத்தனை ஒரு ரவுடியாக இருந்தாலும், பெரிய ரவுடியோட அம்மாவே சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் லாரி ஓட்டுறாரு, என் பையன் நல்ல பையங்க, 3 லட்ச ரூபா ஃபோன் தான் 2 வச்சுருக்கான், 2 கார் வச்சுருக்கான், போலீஸ்காரங்களுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான், என் பையன் ரொம்ப பையன், எந்த தப்புமே பண்ணலைங்க, என் பையனை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் லாரி ஓட்டுறாரு சொல்லுவாங்க. அப்போது அந்த பையன் எப்படி பணம் வருது எப்படின்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது எந்த தாயார் அது மாதிரி தான் இந்த பொண்ணு இங்கே வந்த உடனே ஒரு கேளிக்கை விடுதிக்கு போக வேண்டிய நோக்கம் என்னென்னா, மது அருந்தி இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து எல்லாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரிய வரும்.
நம்ம ஒரு பொண்ணு வந்து மது அருந்திருச்சுன்னு அவங்க சொல்றதை வச்சு சொல்ல முடியாது. மது அருந்தாதவங்க அங்கே போக வேண்டிய வேலை. நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன்ற கதை தான் வச்சுங்க இது. அப்போ இவங்க அங்கே போயிருக்காங்க. அதான் அந்த பையனை வாக்குமூலத்தில் ஒத்துக்கிட்டா அவங்க குடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த பையன் அடுத்தது அந்த பையனோட இது. அப்போ வந்து இவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட சேர்ந்து ஆடும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து இந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சதாகவும், இடுப்பை பிடிச்ச உடனே இந்த பசங்க கூட இந்த யான்சி கூட போன தோழியோட நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள்லாம் வந்து உடனே அங்கே இருந்த பவுன்சர் கிட்ட சொல்கிறாங்க. பவுன்சர் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. இதெல்லாம் 11 மணின்னு போலீஸ் சொல்லுது, அதை நம்ம நம்புகிறோம். எத்தனை மணி தெரியாதானா? இதெல்லாம் 11 மணின்னு போலீஸ் சொல்கிறாங்க, நம்ம நம்புகிறோம். ஏண்டா இப்போ ஒரு சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் 11 மணி வரைக்கும் தான் இருந்துச்சு, இப்போது தாவேக அரசு வந்தோன்னா 12 மணி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஓவை அந்த ஆர்டரை நம்ம பார்க்கல. ஆனால் என்னவா இருந்தாலும் இவர்கள் அனைவரும் 18-19 வயசுக்குரியவர்கள். இவர்கள் உள்ள கேளிக்கை விடுதலை அனுமதிச்சது முதல் தப்பு. உள்ள வந்தாங்க, குடிச்சிக்கல, ஆனால் ஆடினாங்க, அதுவே கிடையாது. அங்கே மதுபானம் மட்டும் தானே இருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி இந்த ஆர்டர் வலைதளத்தில் பரவிக்கிட்டே வந்துச்சா, 20 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு மதுபானத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லும் போது, அப்போ இவருக்கு எல்லாம் 18-19, இது அனைத்துமே 18-19. அப்போ இங்கே போகும்போது இந்த பவுன்சருக்கு என்ன பண்ணுறாங்க, இவர்களை மொத்தமாக கொத்தா வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பிட்டு அந்த பசங்க கூப்பிட்டு மேலே பஞ்சாயத்து ஏதோ நடந்திருக்கு, அது இன்ன வரைக்கும் வெளியே வரல. அதில் ஒரு பையன் சொல்கிறான், அந்த பையனால் சொல்ல தெரியல, என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. அவன் ஒரு பேசுகிற வீடியோ இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் அவனோட பேச்சிலே தெரியுது அவன் ஒரு போதை பையன். கீழே விழுந்து கை காலெல்லாம் சராச்சு தெரியும், என்ன நினச்சுன்னு தெரியலன்றாங்க. அப்போ உனக்கு எதுக்கு கேளிக்கை விடுதிக்கு போனான்? எனக்கு 21 வயசு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு, அது கூட வந்ததுக்கு 17 வயசு. அவங்க தான் குடிச்சாங்க, அந்த பொண்ணுங்க 2 தான் குடிச்சிச்சு, நாங்கள்லாம் குடிக்கவே இல்லைன்றாங்க. இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பெற்றோர்கள் இந்த பொண்ணுங்க தான் இந்த பிள்ளைங்க கெடுத்துருச்சுன்னுவாங்க. அதுங்க வெளியூர்ல வந்து இதுங்க தருதலைகள், கரெக்டு தானே, வார்த்தை கரெக்டான வார்த்தை தானே, தருதலைகள். இதுங்க என்ன சொல்லுது, இங்கே தகராறு பண்ணிட்டு வெளியே வந்த உடனே வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்தோடனே இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வந்தாங்கல்ல, 4 பசங்க 2 பேர் வந்தாங்கல்ல, அதில் ஒரு பையன் அதில் போயிடுறான். 3 பைக், ஒரே பைக்கில் 3 பேர் போகிறான். இன்னொரு பைக்கில் 3 பேர், ஒரு பைக்கில் 4 பேர் போகிறாங்களே, இன்னொரு பைக்கில் இந்த தோழி பெண்ணையும் இந்த பையனையும் ஏற்றிக்கிட்டு 2 பசங்க வரானுங்க. 4 பேர் ஒரு இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி, டியோ ஸ்கூட்டியில், இன்னொரு வண்டியில் வந்து 3 பேர். அப்போ மொத்தம் 4 ஆண்கள் 2 பெண்கள் இருக்குல்ல, அதில் ஒன்றத்தில் 3 ஆண்கள் போயிடுறாங்க. இதில் வந்து ஒரு ஆணும் 2 பெண்ணும் இவங்க தனியாக போகிறாங்க. வெளியே வராங்க, இந்த வண்டி முன்னாடியே போயிடுது. போன உடனே இவங்க கூட தகராறு செய்கிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, இங்கே தான் இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வரோம். அரும்பாக்கத்தை சேர்ந்த பாலகுருன்னு ஒரு நபர். இந்த பாலகுருன்றவர் வந்து காரில் தான் இருந்திருக்காரு அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. நான் காரில் தான் இருந்திருக்கேன். அவர் வயசு என்ன, 21 வயசு. நான் காரில் தான் இருந்தேன், எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இந்த காருக்கு முதலாளி யார் அப்படின்னு கேட்டால், அடுத்து சூளைமேட்டு பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர். அவர் யாருன்னு கேட்டால், கல்லூரி மாணவர் ஜோஷ்வா. அவருக்கு 19 வயசு. அவரும் அந்த பாலகுருக்கு அப்புறம் ஜோஷ்வா. 3வது பார்த்தோம்னா நெற்குன்றத்தில் சேர்ந்த ஒரு பிஇ மாணவர் கிஷோர்குமார். அவருக்கும் வயசு 19. இவங்க 3 பேர். இது இல்லாமல் இந்த 3வரையும் முதல்ல போலீஸ் கைது பண்ணுது. இது இல்லாமல் யாராக இருக்காங்கன்னா, விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பிடெக் மாணவர் சுமன் சக்திவேல். சக்திவேல் அவங்க தந்தையோட பேரா இல்லை இவர் பேரே சுமன் சக்திவேலான்றது இன்னும் வெளியே வரல. இவருக்கு மட்டும் 21 வயசு. இவர் தான் அந்த காருக்கு முதலாளி. அந்த எக்ஸ்யூவி, மகேந்திரா எக்ஸ்யூவி ப்ளூ கலர், அந்த புது ஸ்கார்பியோ தான் எக்ஸ்யூவி. ஸ்கார்பியோவில் புதுசாக வந்திருக்குல்ல, அந்த டைப்பு தான் அது. ராமாபுரம் பகுதியை சேர்ந்த பிகாம் மாணவர் மோகனசுந்தரம், 19 வயசு. அதற்கப்புறம் சூளைமேட்டை சார்ந்த விமல்னு ஒருத்தர், அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த டிப்ளமா படிக்கிறக்கூடிய மாணவர் ராகுல், 20 வயசு. இப்போ இந்த பாலகுரு, அதற்கப்புறம் பார்த்தோம் ஜோஷ்வா, கிஷோர்குமார், சுமன் சக்திவேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனசுந்தரம், ராகுல், விமல், இந்த 7 பேர். இவர்கள் 7 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வண்டியில் வராங்க, அந்த பெரிய காரில். அது 7 சீட்டர் கார் தானே, அதில் வராங்க. இந்த கார் எடுத்துகிட்டு இவங்க 4 பேர் எடுத்து பொறுமையாக வந்து பேசிட்டு வரதுக்குள்ளே இந்த பொண்கள் திரும்பவும் போய் ஏதோ மது அருந்திருக்காங்க. அந்த பையன் பீர் குடிச்சதுன்னு இப்போ பீருன்ற ஒரு வார்த்தையை அந்த பையன் சொல்கிறான். பீர் குடிச்சிச்சா ஒயின் குடிச்சிச்சா அப்படின்றத நம்ம பார்க்கல, இன்னும் தெரியலை. அதனால் மது அருந்தினது உண்மை. மது அருந்தாதவங்க அங்கே போக வேண்டிய வேலையே கிடையாது. மது அருந்திருக்காங்க. இந்த பசங்களும் மது அருந்திருக்காங்க. இந்த பசங்களை பார்த்தா வெறும் மது அருந்து கேளிக்கை விடுதியில் போய் மது அருந்தக்கூடியவங்க
என்னைக்காவது மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிற இவங்க சோஷியல் ட்ரிங்கர் கிடையாது. அந்த பையனோட கண்கள், இந்த பசங்களோட கண்களை பார்க்கும்போது வேறு சில போதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சென்னையில் எவ்வளோ பேரை பார்க்குறோம். குடிகாரன் தான் குடியை பற்றி சொல்லணும் இல்லை, எவ்வளோ பேரை பார்க்குறோம். அந்த மாதிரி இவர்கள் வேறு பத்தாக்குறைக்கு வேறு ஏதாவது போதை இருந்திருக்கான். டோப் அடிக்கலாம் அவன் ஸ்டைலில், அந்த பசங்க இப்போ ஸ்டைலில் டோப் அடிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். மது அருந்துச்சுன்னு இந்த பையன் சொல்கிறான். அப்போ வெளியே வந்து நான் இந்த பெண்களை ஏற்றிட்டு என் ஃப்ரெண்டு ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துட்டேன், நடுவில் 2 பேர். அப்போது ஒரு டியோவில் வந்து முதல்ல ஒரு பையன் உட்காடுறான், 2 சைடு கால் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, திரும்ப 2 சைடு கால் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, 3வது இந்த பையன். இப்போ ஒரு பையன் நல்ல மாதிரி உட்காந்துருந்தால எனக்கு ஒரு அந்த பையன், இன்னொரு 3 பேர் வண்டியில் ஒருத்தவங்க போகிறாங்க. இவனுங்க என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இவனுங்க மது அருந்திருக்கானுங்க போல. அந்த காரு போனோன்னா அந்த கார் மேலே கல்லை தூக்கி எறிஞ்சிருக்காங்க இந்த 3 பேர். அவன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். 2வது அந்த இருட்டில் இவன் 4 பேர் வந்தோன்னா இவங்க தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தவனுங்க அந்த காரை இடிச்சிருக்காங்க. அந்த நீல கலர் எக்ஸ்யூவி காரில் திமுக கொடி கட்டியிருந்ததாக உண்மை அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. இது எங்கன்னா அங்கேருந்து தள்ளி போய் அப்படியே நம்ம கோயம்பேடு மேம்பாலம், இந்த பக்கம் வந்து ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம், விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு மண்டபம், அதுக்கு எதிர்த்த மாதிரி அந்த இடத்துலையே இடிச்சிருக்காங்க. இடித்து கீழே விடலை, வண்டி முன்னாடி போயிருக்கு. அப்படியே 2வது வாட்டி வந்து இடிச்சிருக்காங்க. 2வது வாட்டி இடித்தாங்கன்னா நீங்கள் நிறையா பார்க்கணும். ஒன்று நிப்பாட்டிட்டு திரும்ப அடிக்கணும், இல்லை ரிவர்ஸ் போயிட்டு வந்து கீழே விட்டாங்கன்னா ரிவர்ஸ் போயிட்டு வந்து அடிக்கணும். இது அந்த பையன் என்ன சொல்கிறான், கீழே விடலை. அதுக்கப்புறம் இடித்ததுக்கப்புறம் இடித்த உடனே இந்த பொண்ணு போய் தலையில் அடிபட்டுருச்சு. யான்சின்ற பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துடுச்சு. இன்னொரு பொண்ணு, அந்த கூட போன தோழி, காயங்களுடன் இருந்த உடனே இந்த பசங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல சின்ன சிராய்ப்பு தான். அதான் நம்ம வீட்டில் கூட சின்ன பசங்க சொல்லணும், டே ஓட்டிட்டு போகிற ஒழுங்காக இருப்பான்டா, உட்காந்து போகிற செத்துருவாங்கடான்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி சம்பவம் இங்கே நடந்திருக்கு. மது போதையில் இருந்தனால, பெண்கள்ன்றனால தலையில் அடிப்பட்டவுடனே ஏதோ வந்து, அதாவது கிராமத்துலேருந்து வந்திருக்கலாம், விழுப்புரத்துலேருந்து. அது ஒரு புது விதமான கல்ச்சருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கு. அங்கே ஒரு இஸ்லாமியர் வீடாக கூட இருந்திருக்கும். அங்கே வந்து கெடுபிடிகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். உடனே இந்த மாதிரி ஒரு கேளிக்கை வீடுக்கு வந்து இங்கே புதுசாக ஒரு கல்ச்சரை பார்த்த உடனே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் யார் விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துலேருந்து இந்த கால் சென்டருக்கு வரவங்க தான் புதுசாக வந்து சென்னைனா நைட் ஃபுட் சாப்பிட்ணும், சென்னைனா நைட்டில் வெளியே போகணும், சென்னைனா நைட்டில் சுற்றணும் அப்படின்னு நீங்கள் நம்ம நிறையா பேர் நினைக்கக்கூடியவங்க. பைபாஸில் போனால் ஆபத்துன்னு தெரிஞ்சு சனி ஞாயிறுகளில் டிக்கெட் விலையை பார்த்துட்டு ஆண் பெண் குழந்தைகளோட எவ்வளோ பேர் இந்த நேஷ்னல் ஹைவேல வந்து இருசக்கர வாகனத்தில் சென்னை வாசிகள் போக மாட்டாங்க, பெண்கள் போக மாட்டாங்க. அதை அடித்து சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இவர்கள் தான் இந்த புதிய விதமான கல்ச்சருக்குள்ளே வருவாங்க. இவங்க தான் இந்த மாதிரி அதை இன்னும் டீப்பாக உள்ளே போகலாம். இந்த மாதிரி நடந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இடித்தவன் காரை நேராக போய் பின்பக்கமாக போய் அந்த குருங்காலீஸ்வரர் கோயில் அப்படிலாம் போய் திரும்பி கோயம்பேடு பூண்டு மார்க்கெட், அந்த காய்கறி மார்க்கெட்லேயே பூண்டு மார்க்கெட் ஒரு செக்ஷன் இருக்கும், ஃபுல்லாக ஹோல்சேல். அங்கே கொண்டு போய் வண்டியை விட்டு கடன்னு கொடியை கட்டிட்டு இருக்கான். கொடியை கட்டிட்டு இந்த 3 பேரை மட்டும் விட்டுட்டான். யாரை? இந்த பாலகுரு, ஜோஷ்வா, கிஷோர்குமார். என்ன சொல்லியிருப்பானுங்க, மச்சி நாங்கள் போக முடியாதுடா, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் கிளம்புறேன்டா, தனியாக கிளம்பினா பிரச்சனை இல்லைன்னு நினச்சி போயிருப்பானுங்க. இடிச்சிட்டு போன பசங்களுக்கு உறுதியாக குடி போதையில் இருக்கவன் கொல்லணும்னு நினைக்க மாட்டான், காரில் தள்ளினவங்களும் கொல்லணும்னு நினைக்க மாட்டான். ஒன்று முற்பகையாக இருக்கணும், இல்லை இவனோட காதலியே அவன் பிடிச்சிருக்கான, அவனோட காதலியே இவன். அப்போ இது எதுவுமே இல்லை, ஒரு சின்ன இன்ஸ்டண்ட்டு வெளியே வராங்க, கல்லை தூக்கி எறிகிறாங்கன்னா இந்த போதையை தவிர, அதாவது குடிச்சிட்டு போகிறோம் அப்படியே சும்மா போய் தகராறு பண்ணிட்டு கீழே விழுந்துருவான். அந்த போதை, இந்த கஞ்சா போதை, அந்த குடிச்சிட்டு மாத்திரை போடுற ஒரு போதைன்னு ஒரு கலாச்சாரம். அதுதான் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது அவன் மூஞ்சி தெரியாது, அவன் பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோன் தான் தெரியும். தூக்கிட்டு போனதெல்லாம் எவ்வளோ, செயின் எடுத்துகிட்டு போனதெல்லாம் சென்னையில் நடந்திருக்கு, நடக்காதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் மாற்றிட்டு கொடியை மாற்றிட்டு இவங்க 3 பேரை இறக்கி விட்டுட்டு போயிட்டான். உடனே போக்குவரத்து புலனாய்வு வருது. போக்குவரத்து புலனாய்வு வந்து அங்கே இருக்க சிசிடிவியை பார்க்குது. அப்போது ஒரு விபத்துன்னு தான் இது முதல்ல டிராஃபிக் போக்குவரத்து புலனாய்வு. அதுக்கப்புறம் சிஎம்பிடி காவல் நிலையத்தில் வந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து இந்த வழக்கை வந்து கொலை எடுக்கிற சிசிடிவி ஆய்வை பார்க்குறாங்க. ஆய்வு பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த பெண்ணோட தாயார் விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் கொண்டு போய் கீழ்ப்பாக்கம், அந்த காயப்பட்டிருக்க பொண்ணை வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அந்த பசங்களையும் அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு பையனுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய காயங்கள் கிடையாது, இன்னொரு பையனுக்கு ஒரு சில காயங்கள். அந்த 2வது பெண்ணுக்கு வந்து நல்ல பலத்த காயமும். இந்த பெண்ணு உடனே இறந்ததுனால இது கீழ்ப்பாக்கம் பிரேத பரிசோதனை நிலை கொண்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. இன்வெஸ்டிகேட் பண்ணால் சிஎம்பிடி காவல் நிலையத்தில் யார் என்னன்னு பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த எம்எம்எஸ் சென்னை கேட்வே பாரை வந்து உடனடியாக சீல் வைக்கிறாங்க. அது வழக்கமானது ஒன்றுன்னு வச்சிங்களேன். சீப்பை திருடி வச்சிட்டா கல்யாணம் நின்றுமான்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது.
பார்காரன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது எங்கே ஆரம்பிக்குது? இந்த பார் ஓனர் யார், திமுக காரரா அதிமுக காரரா அப்படிங்கிற மாதிரி டிபேட். அப்படி இல்லை. அதாவது இப்போ இருக்க காலத்தில் இந்த புது அரசு அமைந்தவுடன் நீங்களும் ஒரு கட்சி சொல்லி என்ன கேள்வி கேட்குறீங்க, நானும் ஒரு கட்சி சொல்லி தான் பதில் சொல்கிறேன், ஒரு கட்சிக்கு ஆதரவாக தான் பதில் சொல்கிறேன்றது தான் பார்க்குறவங்க கண்ணில் இருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்மலாம் நியூசிலாந்தில் சிட்னியில் இருந்த மாதிரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே பேப்பரில் எந்த கொலையும் இல்லாத மாதிரி, இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் தான் கொலைன்ற மாதிரி, உடனே வந்து காலங்காத்தால் 14 கொலைகள் 15 கொலைகள் 18 கொலைகள்னு எந்த அரசு வந்தாலும் கொலைகள். எந்த அரசு வந்து டாஸ்மாக மூடிச்சோ அந்த அரசு தான் கொலை இருக்காது. டாஸ்மாக மொத்தமாக மூடினா கொலை இருக்காது. ஆனால் இப்போது ஒன்று கஞ்சா போதையில் ஒரு சம்பவம் நடக்குது, இன்னொன்று மது போதையில் நடக்குது. அந்த கேளிக்கை விடுதி, ஏன் சென்னையில் கேளிக்கை விடுதியில் இதோ போய் பாருங்கள், இங்கே போய் ஏர்போர்ட் போகும்போது பாருங்கள் எத்தனை நட்சத்திர விடுதியில் சனிக்கிழமை நைட்டில் சரிஞ்சு விழுந்து கிடக்குதுங்க அந்த பெண்கள். ஆட்டோ ஸ்டாண்டில் தூக்கி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறதெல்லாம் இருக்குது. சென்னையில் போய் பாருங்கள், சில நாட்கள் முன்னாடி நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம், கோட்டூர்புரம் மூப்பனார் பாலத்துக்கு கீழே அந்த பிக் பாஸ்ன்றது பால், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்மத் பாரில் தகராறு நடந்தது. அதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள் அந்த இதில் நம்ம ஆரியபுரத்தில் இருக்க எத்தனை கேளிக்கை விடுதி, சென்னைக்குள்ளே பல கேளிக்கை விடுதி தான் இருக்குது. 12 மணி ஆக்கிட்டாங்க. அப்போ 18 வயசு இருக்கவங்கள உள்ளே அலோவ் பண்ணாங்கல்ல, இது தப்பு. அப்போது உடனே அதை சீல் வைக்கிறாங்க. சீல் வச்சுட்டு உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறதா தகவல் வருது. பாண்டிச்சேரியில் போயிட்டு தலையை பிடிக்கிறாங்க. சுமன் சக்தி வேலை, அவர் வந்து ஒரு திமுக பிரமுகரோட பையன், அவர் வந்து திமுக பிரமுகர், ஒரு தொழிலதிபர் அப்படின்றாங்க. இதில் நம்ம விசாரித்து பார்த்தா விருகம்பாக்கம் பகுதியை சார்ந்த பிடெக் படிக்கிற மாணவர் தான் அந்த சுமன் சக்திவேல். அப்போது இவருக்கு இந்த வயசில் 19 வயசு பையனுக்கு வந்து 21 வயசு பையனுக்கு ஒரு புது எக்ஸிவி கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருடைய சரி இதில் தான் கொடி இருக்கா அப்போ இல்லையான்னு பார்த்து உடனே அவரோட இன்ஸ்டாலெல்லாம் போய் பார்க்குறாங்க. அவரோட இன்ஸ்டாவிலையும் வந்து அந்த புகைப்படங்களில் கொடிகள் கட்டின கார்லாம் இருக்குது. உடனே சரி இந்த கட்சி வந்தாச்சு, இப்போ கூட எதனா ஒரு கட்சியை சேர்க்கணும்ல அப்படின்றனால இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு ஊடகங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு செய்தியை ஒருத்தர் பதிப்பளிக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து பாலாஜின்ற ஒருத்தரோட பாரு, அந்த பாலாஜி கொலையை விட்டாங்க, பாருக்கு போயாச்சு. அப்படி பார்த்தா சென்னையில் இருக்க எல்லா பாரையும் மூடணும்ல, பாருக்கு போயாச்சு. யார் அந்த பாலாஜி? தாவாக்காவை சேர்ந்தவர், கொளத்தூர் தொகுதியில் சீட்டு கேட்டார், அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, தாவைக்கை சேர்ந்தவர். இனிமேட்டு விஜய் அவர்கள் கூட எந்தெந்த படத்துல பாலாஜின்னு சொல்லுவாங்களே அவரோடதா, அதுதான் தெரியல. இப்படி ஒவ்வொரு சீட்டு கேட்ட மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஆமா, அப்படின்ற அவருதுன்னு ஒரு அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை. நம்ம அவங்க சொன்னதை தான் நம்ம சொல்றோம். இப்போ நமக்கு வந்து தரவுகள் இருந்தால் நம்மளே சொல்லிடலாம் அது பாலாஜியோடது, நம்ம கிட்ட தரவுகள் கிடையாது. அப்போ சொன்னதை சொல்றோம். இதுக்கெல்லாம் தரவுகள் இருக்கு. இந்த பசங்க பேசினது, இந்த மாதிரி இந்த வாரம் மூடினது, உடனே காவல்துறை வந்து விசாரணைக்கு எடுக்குது. அந்த பசங்களை பேசுங்கன்னு சொல்லும் போது அந்த பசங்க நேற்று பேசவே இல்லை. அவங்க தாயார் கதறாங்க, ஐயோ என் பொண்ணு அழகான பொண்ணு, என் பொண்ணு காரைக்குடியில் இப்போ தான் கல்லூரியில் சேர்த்துருக்கேன், லீவ் முடிச்சுட்டு வரேன்னா 7:51 என்கிட்ட பேசினான். அப்போ அந்த பொண்ணு குடிச்சிருக்குன்னு டிக்ளேர் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்ட ஊருக்கு போகிறோம்னா சொன்னால் நாளைக்கு காலையில் பேசுகிறோமா, முக்கியமான மீட்டிங்னா என்ன அர்த்தம், இது படத்துலேயே பார்க்குறோம்ல. அப்போ 7:51 இந்த அம்மா கிட்ட பேசியிருக்கு, மேரி ஸ்டெல்லா கிட்ட பேசியிருக்கு, அம்மா நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்மா, நான் காலையில் உங்ககிட்ட பேசுகிறோம்மா, பிபி மாத்திரைலாம் போடுங்கம்மான்னு சொல்லி. அப்போ நைட்டு அம்மா கிட்ட பேசாதா 10-11 மணிக்கு? அப்போ அதுக்கே தெரியுது அது போதையில் இருந்திருக்குன்னு. அப்போது இந்த பொண்ணு வந்து போதையில் இருந்திருக்கு, அது மாற்றுக்கருத்து கிடையாது. நம்ம அந்த பொண்ணை வந்து கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லலை, உண்மை. எதுக்கு நீ அங்கே போகணும், கேளிக்கை விடுதிக்கு போகணும்? நம்ம கூட முதல்ல ஆக்சிடென்ட்னு வேற ஏதோ நினச்சோம், இல்லை அப்புறம் கொலைன்னு எப்படி அதுக்கப்புறம் இதோட பிகினிங் எங்கன்னு பார்த்தா அது ஃபுல்லாக அங்கே இருக்குது. மூடிட்டாங்க. உடனே காவல்துறை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் கைது செய்திருக்காங்க. கைது செய்து சிஎம்பிடி காவல் நிலையத்தில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது BNS 115/2 அப்படின்றது வாலண்டரி கேஸ் ஆஃப் அட், அதாவது வாலண்டரியாக பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்னாவே பெயிலபிள் செக்ஷன் தான். அந்த 115/2 பெயிலபிள் செக்ஷன் 10,000 பெயிலபிள், இல்லை 2 சேர்ந்து வரும். ரெண்டாவது செக்ஷன் வந்து 351(3), இது வந்து 5(2) கிரிமினல் இன்ஃபிடேஷன், அதாவது கொலை முயற்சி தான், கொலை பண்ணியிருக்காங்க 351, இது கொலையை பண்ணிட்டாங்க. 109 அட்டெம்ப்ட் மர்டர், அதை நம்ம 302ன்றோம்ல, அது 109 BNS அட்டெம்ப்ட் மர்டர், அதாவது 309/1, 351/3, 115/2 இப்படின்ற ஒரு 3 பிரிவில் 4 பிரிவில் வழக்கு பதிவு செய்து இப்போ கைது செய்திருக்காங்க. விசாரணையை மேற்கொண்டு போயிட்டுருக்கு. இதுதான் இந்த பெண்ணை வந்து இப்போது உடற்கூறு ஆய்வு செய்து அவங்க தாயார் வந்து கொண்டு போயிட்டாங்களா, கொண்டு போகலையான்றது இன்னும் தகவல் தெரியல. இப்படி ஒரு விபத்து நடந்த உடனே இப்போ நம்ம பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட
டிடி வித்யநகரன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. சிங்கப்பெண் படை என்னாச்சுன்றாரு. பிரேமலதா ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க என்ன தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அண்ணன் மேலே என்ன தப்பு இருக்குது, அண்ணன் மேலே இந்த பாலியல் விவகாரங்களும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தவிர வேற எதை சொல்ல முடியும்னாங்க. இப்போ எப்படி சொல்லுவாங்க? அதனால சிங்கப்பெண்ன்றது பாலியல் விவகாரத்துக்கு, இது ஆக்சிடென்ட் மாதிரி இருக்க விபத்து, இது கொலை. அதாவது இது வந்து விபத்து வேற ஆபத்து வேற, இது விபத்து கிடையாது, இது ஆபத்து தான். அங்கே போய் ஒரு புது பெண்ணு புது பசங்க கூட சேர்ந்து போகிற கலாச்சாரத்தை இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்க பொண்ணு சென்னைக்கு வருது இன்ஸ்டால, இங்கே இருக்க பசங்க கூட மிங்கிள் ஆகுது, இவனுங்க கூட சேர்ந்து பப்புக்கு போகுது, இவனுங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆகுது, இவனுங்க கூட, அது ஒரு தப்பு. 4 பேர் வண்டியில் போகக்கூடாதுன்னு இருக்குது, அது ஒரு தப்பு. ஒருத்தங்க கூட ஹெல்மெட்டே போடல, இது ஒரு தப்பு. அப்போது தப்பு மேலே தப்பு பண்ணி இது ஒரு விபத்து நைட்டு பிளான் பண்ணி ஒரு கேளிக்கை விடுதலை போகுது. இனிமேட்டு கல்யாண சத்தத்தில் நடக்கிற சண்டைகளுக்கெல்லாம் கூட அரசு தான் பொறுப்பேற்குமா அப்படின்னும் போது இது கடுமையான தண்டனைகளை உங்களுக்கு கொடுத்தாகணும். இதை பார்த்து வேற ஒன்றும் பண்ணிடக்கூடாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்மளே கொஞ்ச நாள் முன்னாடி பேசணும், இடிச்சு விட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து இடிச்சு கொண்டது போனதெல்லாம் உண்டு. இது வந்து குற்றவாளியை திமுகவாக இருந்தாலும் தாவேக்காவாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் காவல்துறை கைது செய்திருக்கு. ஆனால் இது போன்ற பார்களில் சனிக்கிழமை இரவு அங்கங்கே நின்று டிடி மட்டும் பிடிச்சி ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கேளிக்கை விடுதிகளை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்கணும். 18 வயசு 21 வயசு கொடுக்குது அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா இல்லைன்னா யாரு கமிஷனரா? இல்லை மணிக்கு மேலே வந்து நீங்கள் நடத்துறது இல்லை, அங்கே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லலாம். நீ இப்போ லாஸ்ட் பில்லிங் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி, லாஸ்ட் பில்லிங்கே உனக்கு 11 o'clock 10:50க்குலாம் நீ லாஸ்ட் பில்லிங் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ உள்ளேருந்து 10:45க்கு லாஸ்ட் பில்லிங் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க, பரம்பரை குடிக்காரனுங்க இருக்கானுங்களே, 10:45 எல்லா சரக்கையும் வாங்கி வச்சிருவாங்க. அவங்க 11 மணி வரைக்கும் குடிக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கு, அப்படி இருப்பாங்க. இப்போ 10:45ன்றது இப்போ என்ன ஆயிடுச்சு, 12 ஆகிடணுன்னே அந்த கேளிக்கை விடுதியில் எல்லா ஹோட்டலுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தொழில் பண்ணி இதில் பல பேர் இதில் சம்பாதிக்கணுன்ட்டு ஒரு சிலர் தாக்கங்கள் வந்து நல்ல தொழில் எவ்வளோ இருந்தாலும் பாருக்கு தான் போவேன், பப்புக்கு தான் வச்சுருப்பேன், அங்கே எல்லாத்தையும் தான் விற்பேன் அப்படின்னும் போது ஒரு வீரம் வந்து குடிகாரனுக்கு வந்து இவ்வளோ தைரியம், கொள்கிற அளவுக்கு தைரியம் வராது குடிகாரனுக்கு, உணர்ச்சி வசப்பட்டு. அப்போ வண்டியில் ஏற்றி கொள்கிறாங்க, அப்போ அந்த காரு மேலே கல்லை தூக்கி எறிகிறான்னா இவனுக்கு தகுந்த ஒரு போதை, பைக்கில் வந்தவனுக்கு தகுந்த ஒரு போதையை அவன் பயன்படுத்தியிருக்கான், காரில் வந்தவன் அவனுக்கு தகுந்த ஒரு போதையை பயன்படுத்தியிருக்கான். அப்போது இது எல்லாமே போதையில் நடந்தது. இந்த பெண்களும் அங்கே போயிருக்கு. அபாண்டமாக ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை இன்றைக்கி இழந்து தவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேளிக்கை விடுதியில் நடந்திருக்கு, அது சென்னையில் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட எதிர்காலம் போயிடுச்சு. அந்த கூட இருக்க பசங்களோட எதிர்காலம் அவங்களும் கேள்விக்குறியாக்குவாங்க. இந்த சமூகம் அவங்கள ஒரு மாதிரி பேசும். இது எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்ற ஒரு போதை வசுக்கள். இந்த கேளிக்கை விடுதியை இன்னமும் வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும். இன்றைக்கி பாருங்கள், சாதாரண பசங்க 1500 ரூபாய்க்கு உள்ளே போய் ஒரு சாதாரண ஒரு இலங்கை மறுவாழ்வு முகாம்லேருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து கேளிக்கை விடுதி போகுதுன்னா, நான் இன்னும் சில காலத்தில் கூலி தொழிலாளிகள் கூட ஒரு கேளிக்கை விடுதிக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தாமல் அது உயர்தட்டு மக்கள் போகிறதாவே இருக்கட்டும், அது வந்து கீழ்த்தட்டு மக்களும் அந்த இடத்துல போய் நாசமாக வேண்டான்றதை இந்த நேர்காணல் வழியாக வச்சுக்கிறோம். வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்ன பார்த்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.